ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே வந்து பால் கொழுக்கட்டை பண்ணுவோம். அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு கொழுக்கட்டையை அப்படியே வச்சுருவாங்க. யார் வீட்டிலலாம் அந்த மாதிரி நடக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னு இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து கொழுக்கட்டை காலியாயிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடியப்பத்துக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்க்கும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது மூணாவது பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்குது. ஆறி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவலில் கொஞ்சம் சீனி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து கையில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி வந்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா பூரிக்கட்டையில் வச்சு கூட நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் பாலில் சேர்க்கும் போது பிரியவும் செய்யாது, உடஞ்சிலாம் போகாது, அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா கொழுக்கட்டை பண்ணும்போது சாப்பிடாமல் அப்படியே வச்சுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் பாலோடு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து தேங்காய் ஸ்டஃபிங் வச்சும் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து வெறும் கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ரெண்டாவது எடுத்து வச்சுருந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். ரெண்டாவது மூணாவது எடுத்து வச்சுருந்த பாலை வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை சேர்த்துட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க, உடஞ்சி போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ சீனி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு 3/4 கப் அளவு சீனி சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்க்க வேணாம். அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காகிறதுக்காக சேர்க்குறோம். இதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு கூட வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் கொழுக்கட்டையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு, ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டையுமே வந்து ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இனிமேல் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.